அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். மணல் மற்றும் கனிம வள கொள்ளையை தடுப்பது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களின் பொறுப்பு என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். சட்டவிரோத மணல் மற்றும் கனிம வள கொள்ளை தொடர்பான வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இதனை தடுப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு புவியியல் மற்றும் கனிம வளத்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் என் சுப்பிரமணியம், சி குமரப்பன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது புவியியல் மற்றும் கனிம வளத்துறை ஆணையர் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மணல் மற்றும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளுக்கு ஜிபிஎஸ் கருவி பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் 31 நிறைவடையும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் 2020 ஆண்டு முதல் 2025 ஆண்டு நவம்பர் மாதம் வரை மொத்தம் 1439 சட்டவிரோத குவாரிகள் செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக 135 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நீதிபதிகள் எத்தனை வழக்குகளில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட விவரங்களை ஏன் தாக்கல் செய்யவில்லை என கேள்வி எழுப்பினர். 5 கோடி ரூபாய்க்கு சட்டவிரோதமாக கனிம வளம் கொள்ளையடிக்கப்படும் நிலையில் 5 லட்சம் ரூபாய் மட்டும் அபராதம் விதிப்பதில் என்ன பயன் இருக்கிறது எனவும் கேள்வி எழுப்பினர். இதனையடுத்து இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் அரசியல் மற்றும் பணபலத்தை வைத்துக் கொண்டு கனிம வள கொள்ளை கும்பல் மாஃபியா போல் செயல்படுவதாக கூறினர். மணல் மற்றும் கனிம வள கொள்ளையை தடுப்பது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களின் பொறுப்பு எனவும் தெரிவித்த நீதிபதிகள் இது தொடர்பாக புகார் அளிக்காத வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவில் கூறியுள்ளனர். மணல் மற்றும் கனிம வள கொள்ளை குறித்து புகார் அளிக்கும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசின் அறிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்தாலும் இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். சட்டவிரோத மணல் மற்றும் கனிம வள கொள்ளையை தடுக்க திடீர் ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்திய நீதிபதிகள் இந்த வழக்கை முடித்து வைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.